நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கணுமா, அதுக்கான வீடியோ தாங்க இது. அதை மஸ்ட்டு தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் நான் கேட்குற கொஸ்டினுக்கு உங்கள்கிட்ட ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். உங்களுக்கு கூச்சம் இருந்தால் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் வரவே வராதிங்க. ஏன் சொல்கிறேன்னா, கூச்சம் இருந்தால் நம்ம வந்து சாதிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம அவன் சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கடைசி வரைக்கும் பயந்துகிட்டே இருந்தால் நம்மளுடைய சந்தோஷத்தை விட்டுட்டு நம்ம அப்படியே தான் இருக்கணும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். செகண்ட், நீங்கள் வந்து கூச்சத்தை விட்டுட்டீங்க. அடுத்தது என்ன டாபிக்னு உங்களுக்கு தெரியலையா, அதுக்கு நீங்கள் டாபிக் தெரியலன்னு நம்ம சோம்பேறியாக உட்காந்துருக்கக்கூடாது. ஸோ அந்த தப்பு நம்ம பண்ணவே கூடாது. எப்படி சொல்ல வரணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த டாபிக் கிடைக்கல, கண்டென்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே இருந்தோம்னா கண்டென்ட் நமக்கு வரவே வராது. நம்ம திங்க் பண்ணி ஒவ்வொரு என்னென்ன வச்சுட்டு இருக்கோமோ அதை திங்க் பண்ணி நம்ம வச்சுக்கணும். அதை வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ போடணும். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு கண்டென்ட் ஈஸியாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு செகண்ட் சொல்லிட்டேன். தேர்டில் நம்ம என்ன பண்ணால், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கண்டென்ட் ரெடி பண்ணியிருக்கோமோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டதோட அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம வீடியோவை கன்வெர்ட் பண்ணணும். அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு லொக்கேஷனு அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. அதையும் சொல்கிறேன். நம்ம எனக்கு அது எது தெரியுமோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்லோடு பண்ண பார்க்கணும். வீடியோ எடுக்க பார்க்கணும். எடுத்து பார்த்தா தான் அது கிளிக் ஆகும். நமக்கு சப்போஸ் நமக்கே தெரியாமல் நம்ம நினைக்கிறத விட நம்ம நினைக்கிறதான் கிளிக் ஆகும். அது உங்களுக்குன்னு தெரியும். ஸோ அதுதான் வந்து தேர்டு. நமக்கு வந்து அடுத்து ட்ரெஸ். நான் அடுத்த ஒரு விஷயமா நாங்கள் நினச்சது என்னென்னா, ட்ரெஸ் இருந்தால் தான் நல்ல ட்ரெஸ் போட்டு தான் வீடியோவில் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் கிடையாது. நம்ம நல்ல கண்டென்ட் கொடுத்து எந்த ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் சரி, அழுக்காக இருந்தாலும் சரி, நம்மளை வந்து பார்ப்பாங்க. நம்மளை பார்க்க தேவையில்ல, அவங்களுக்கு தேவையான வீடியோ நம்ம கொடுக்குறோம். அதை தான் அவங்க யூஸ் பண்ண பார்க்குறாங்க. ஸோ அதையும் பார்க்கணும். அடுத்தது ஃபோன் வந்து நல்ல குவாலிட்டியான ஃபோனு, நல்லா காஸ்ட்லியான ஃபோன் இருந்தால் தான் வீடியோ பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு முட்டாள்தனம். அதை நம்ம விட்டுறணும். அதை விட்டால் தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். நம்மள்ட்ட நார்மலான ஒரு ஃபோன் இருந்தாலே போதும். ஏன்னா அதில் ஸ்டார்ட் பண்ணாலே அதை வச்சு கண்டென்ட் நம்ம எப்படி வீடியோ போகுது அப்படின்னு பார்த்து நம்ம அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம வந்து ஃபோன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கவே கூடாது. இதுதாங்க மெயின் ரீசனாக நான் சொல்கிறேன். அடுத்தது நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நீங்கள் அடுத்தது என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு கூச்சம் போயிடுச்சு, கண்டென்ட் தெரில, இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கலன்னு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரே விஷயம் தான். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டென்ட் தெரியலன்னு உட்காந்துறதை விட்டுட்டு இப்போ நம்மள்ட்ட என்ன மனசில் இருக்கோ அதை அப்படியே வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ண பாருங்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு அதுதான் வரும். நீங்கள் இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ரியாலிட்டி தோணுதா, நீங்கள் அதை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு வீடியோ போட ஈஸியாக இருக்கும். அதை தான் சொல்ல வரேன். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் பண்ணுறீங்கன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். மற்றவங்க பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலையா, அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் புதுசாக ஒரு கண்டென்ட் போடணும் அப்படின்னா உங்கள் மனசில் இருக்கிறது மட்டும் தான் புதுசாக இருக்குமே தவிர மற்றவங்க யார் சொல்கிறதும் புதுசாக இருக்காது. அதையும் யோசிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இந்த டாப்பிக்கில் முக்கியமான விஷயமாக சொல்கிறேன். நமக்கு எது தெரியுமோ அதை ட்ரை பண்ண பாருங்கள். அது வியூஸ் போல அது அப்பாற்பட்ட விஷயம். நம்ம பண்ணியிருக்கோமா, நம்ம வந்து நல்லா பண்ணியிருக்கோமா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி ஃபுல்ஃபில் கொடுத்துருக்கோம் நம்ம மனசுக்குள்ளார. அதுவே நமக்கு ஒரு நல்ல விஷயந்தான். அதை விட்டுட்டு வரலன்னு உட்காந்துருக்குறது தப்பு. ஸோ இதையும் சொல்லிட்டேன். நம்ம அடுத்தது மைக்கு கேட்குறீங்க. மைக் வந்து இம்பார்ட்டன்டான விஷயமா நீங்கள் கேட்டிங்கன்னா, அது இம்பார்ட்டன்ட் தான். ஸ்டார்டிங்கில் நமக்கு இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு நார்மலான மைக்கு ஒரு ரூ. 200 100 இருக்குது மைக்கு. அதை வாங்கி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மைக் முக்கியம் இல்லை, நம்ம கொடுக்குற கண்டென்ட் தான் முக்கியம்னு சொல்லிட்டு. மைக் எதுக்கு முக்கியம்னு சொல்லுவாங்கன்னா, நாய்ஸ்க்காக தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு சிட்டியில் இருக்கீங்க, அங்கே வண்டி சவுண்ட் அதிகமாக வந்துட்டுருக்கு அப்படின்னா மட்டும் தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். அதை ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சில ஆப் இருக்குது. கேப்கட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணால் கூட ரிடியூஸ் பண்ணும். அதில் வந்து ஒரு நாய்ஸ் ரிடியூஸ்ன்னு இருக்கும். அதை கொடுத்தா கூட ஓரளவு ரிடியூஸ் பண்ணிடும். நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து அமைதியான பிளேஸில் தான் வீடியோ எடுப்போம். அப்படின்றப்போ நமக்கு அது முக்கியமாகவே தெரியல. ஒரு வில்லேஜ் காயாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நமக்கு எந்த இடம் இருக்கோ அதை வச்சு நம்ம அச்சீவ் பண்ண பாருங்கள். அதை விட்டுட்டு நமக்கு வந்து நல்ல வீடு, கூரை வீடாக இருந்தால் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க, மாடி வீடாக இருந்தால் தான் பார்ப்பாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. நமக்கு என்ன இருக்கோ அதை பண்ண பாருங்கள். ஏன்னா நமக்கு இருக்கிறதாங்க நம்ம வாழ்க்கை. நம்ம வீட்டில் நம்ம தான் ராஜா. அப்படின்றப்போ நம்ம இடம் நம்ம எடுக்கிறது தான் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணால் தான் பண்ண முடியும். சிட்டியில் வந்து பேக்ரவுண்டு எடிட் பண்ணுறாங்க, பேக்ரவுண்ட் வைக்கிறாங்க, அப்படி வைக்கணுங்களுக்கு அவசியமே இல்லை. நானும் அந்த தப்பெல்லாம் ஒரு சில டைமில் பண்ணேன். அதெல்லாம் தாண்டி தான் இப்போ வந்திருக்கேன். ஸோ அதையும் தான் சொல்கிறேன். வியூவர்ஸ் உங்கள்கிட்ட என்ன பார்க்குறாங்கன்னா, நீங்கள் வந்து நல்ல விஷயத்த கொடுக்குறீங்களா, அதை மட்டும் தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்க பார்க்கணும். அடுத்தது இதெல்லாம் சொல்லியாச்சு. சப்போஸ் வந்து நீங்கள் கேமரா வாங்கணும் அந்த சஜஷன்லாம் போகாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு அவ்வளோ காசு போட்டு நீங்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒரு கேமரா வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேறு எதனா ஃபோட்டோகிராஃபி மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் அதை பண்ணுங்க. தேவையில்லாத வந்து வீடியோக்காக கேமரா வாங்குறது தப்புன்னு நான் சொல்ல வரேன். அதுக்காக வாங்குனீங்கன்னா, நீங்கள் பின்னாடி நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. அதுக்காக நீங்கள் தனியாக ஒர்க் பண்ணுவீங்க. அதை விட்டுட்டு இருக்கிற ஃபோனை வச்சு
பண்ணாலே பண்ணிடலாம். அப்படி உங்களுக்கு ஒரு முக்கியமான டைம்ல வீடியோ எடுக்கணும், நல்ல வீடியோவா எடுக்கணும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே கேட்டு பாருங்க. அவங்க 1 டே தானே எடுக்க போறீங்க. 1 டே, அட்லீஸ்ட் 2 டே அப்படி என்னைக்கோ சண்டே வீக்ல 1 டைம் எடுக்க போறோம். அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுட்டயே வாங்கிக்கலாம். எதுக்காக சொன்னீங்க? ரெகுலரா கன்டென்ட் போடுறீங்க. அது வந்து எப்படி கிளிக் ஆகுது? அப்புறம் பார்த்துட்டு தான் நீங்க அடுத்த பிளானுக்கு போணும். ஸோ அந்த தப்பெல்லாம் நான் பண்ணதுனால தான், இன்னும் நான் இப்படி இருக்கேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் நமக்கு அந்த தெளிவு வந்ததுனால, நமக்கு ஈஸியா இருக்கு பேசுறதுக்கும் சரி, அதேமாரி இன்னொரு விஷயம், நீங்க YouTubeல பேசுறதுக்கு தயாரா இருக்கணும். அத விட்டுட்டு நம்ம பேசுறதுக்கு கூச்சப்பட்டுட்டு, அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க, யாருனா நம்மள எதனா சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு இருந்தா, நம்ம கண்டிப்பா வந்து YouTubeல சாதிக்க முடியாது. நம்மளுக்கு என்ன தோணுதோ அத டைரக்ட்டா பேசுங்க. பேசுனா கண்டிப்பா வந்து YouTubeே உங்கள அக்செப்ட் பண்ணும். நம்ம ஏன்னா நம்மள்ட்ட எது வருமோ அதான் நம்ம பண்ண முடியும். அத விட்டுட்டு நம்ம வேற எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அதையும் சொல்லிக்கிறேன். வியூவர்ஸ் இதுதான் யூடியூபோட ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயமா நான் கருதுறேன். இதுல ஒரு சிலர் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். அது ஒரு சில பேருக்கு பொருந்தும், ஒரு சில பேருக்கு பொருந்தாது. அப்படி பொருந்தாதவங்க எதனா இருந்தா என்ன வந்து தப்பா நெனச்சுக்காதீங்க. ஏன்னா என்னுடைய உண்மைய தான் சொன்னேன். இது எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ அந்த மாரி விஷயத்துக்காக தான் சொல்றேன். அதேமாரி உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேச தெர்ல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து போடாம இருக்கிறதும் தப்புன்னு தான் சொல்ல வரேன். இங்கிலீஷ்ல பேசினா தான் பார்ப்பாங்கன்னு இல்ல. நம்ம தமிழ்லயும் பேசலாம். நமக்கு நம்ம பொறந்தது எங்க? தமிழ்நாட்டுல தானே பொறந்தோம். தமிழ்ல பேசலாமே. தமிழ்ல பேசுறது தப்பே இல்லையே! நான் அத தான் ட்ரை பண்றேன். நமக்கு என்ன வருமோ பேசுங்க. இங்கிலீஷ் தன்னால வந்துருங்க. நம்ம அதுக்குன்னு தமிழ்ல தான் பேசணும். இங்கிலீஷ்ல பேச கூட நான் சொல்ல வரல. உங்களுக்கு எந்த மொழி வருதோ அத பேசுங்க. ஏன்னா அதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மொழி. அப்படின்றப்போ நம்ம அத பேசுறது தப்பே இல்ல. வியூவர்ஸ் இதான் முக்கியமான விஷயமா நான் கருதுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து யூடியூப் எப்படி ஓப்பன் பண்ணணும்? எப்படி அப்லோட் பண்ணணும்? அத பத்தி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நெனச்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் போடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், பாருங்க இந்த மாரி தெக்குதுன்னு சொல்லிட்டுலாம் நான் வந்து கட் பண்ண மாட்டேன். ஏன்னா, நமக்கு வேண்டிய கன்டென்ட் அவங்களுக்கு போதும். அது மட்டுமே போதும்னு தான் நெனைக்கிறேன். பிகாஸ் நெக்ஸ்ட் வந்து யூடியூப் எப்படி அப்லோட் பண்ணணும்? எப்படி ஓப்பன் பண்ணணும்? அப்புறம் நெறைய திங்ஸ் டெக் சம்மந்தமா உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கலாம்.